வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வால் உணவக உரிமையாளர்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், வணிக சிலிண்டரின் விலை உயர்ந்து வருகிறது. இதனால் உரிமையாளர்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து உரிமையாளர்களிடம் ஏதேனும் பேச முடிந்ததா? அங்குள்ள கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக அருணா, ஏற்கனவே போர் தொடர்பாக இந்தியா முழுவதும் வணிக சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் வழங்குவதில் மிகப்பெரிய தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே ஹோட்டல் உரிமையாளர்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், பல ஹோட்டல்களில் ஒரே உணவு என்பது வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வணிக சிலிண்டர் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கும் மேலாக அந்த வணிக சிலிண்டரின் விலை என்பது மிக கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதன் காரணமாக ஹோட்டல் உரிமையாளர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். ஏற்கனவே போர் தொடர்பாக வணிக சிலிண்டர் கிடைப்பதில் மிக சிக்கல் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக ஹோட்டல் உரிமையாளர்கள் பழைய முறைப்படி விறகு அடுப்புகளை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருந்து வந்த நிலையில தற்போது மீண்டும் மத்திய அரசு என்பது ஹோட்டல் சிலிண்டர் என வணிக சிலிண்டருக்கான விலை என்பது மிக அதிகமாக உயர்த்தியுள்ளதன் காரணமாக உணவு பண்டங்களின் விலையும் மிகவும் கடுமையாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அந்த வணிக சிலிண்டரின் விலை என்பது 1000 ரூபாய் உயர்த்தப்பட்ட போதும் அதே போல உணவு பண்டங்களின் விலையும் மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது நேற்றும் வணிக சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் என்பது மிக கடுமையாக விலை என்பது உயர்த்தப்பட்டுள்ளதன் காரணமாக தற்போது மீண்டும் விலை உயர்வு என்பது மிக ஏற்படுவதற்கான அபாயம் என்பது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர்கள் விறகு அடுப்புகளை பயன்படுத்திக் கொண்டும் அதே போல மண்ணெண்ணெய் அடுப்புகளை பயன்படுத்திக் கொண்டும் அவர்கள் தங்களுடைய உணவு பண்டங்களை தயாரித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் தற்போது அவர்களின் எரிவாயு மூலமாக தயாரிக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக மிக அதிகமான விலை ஏற்றத்தின் காரணமாக அவர்கள் தற்போது அந்த விலை ஏற்றமும் மிக அதிகரிக்கும் என்பது நம்ம உணவு பண்டங்களின் விலை ஏற்றமும் அதிகரிக்கும் என்பது கூறப்படுகிறது. தொடர்ந்து நீங்க நேரடியாக பார்க்கலாம், ஏற்கனவே அவர்கள் பல்வேறு சிக்கல்களில் அவர்கள் ஆளாயிருந்தார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் வணிக சிலிண்டரின் விலை என்பது மிக கடுமையாக உயர்த்தப்பட்ட நிலையிலும் அவர்களுக்கான விலை ஏற்றம் என்பது மிக அதிகமாக இருந்தது. மேலும் பொதுமக்கள் தலையில் தான் இதை வைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஏனென்றால் வணிக சிலிண்டர் மற்றும் விலை என்பது மிக கடுமையாக உயர்வின் காரணமாக மீண்டும் அவர்கள் பொதுமக்கள் தலையில் தான் வைத்து அதற்கான விலை ஏற்றத்தை பொதுமக்கள் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஏற்படுத்தப்படுவார்கள். இது குறித்து அந்த கடையின் ஊழியரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த வணிக சிலிண்டர் விலை வந்து மிக கடுமையாக உயர்ந்திருக்கு. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? உங்களுக்கு என்ன பாதிப்பு? இதனால எங்களுக்கு தொழில் பண்ணதுக்கு ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு மாசமும் கூடிக்கொண்டே தான் இருக்குது, குறைதாப்புல வாய்ப்பே இல்லை. ஏன்னா தொழில் பண்ணதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த சுமையை ஃபுல்லா மக்கள் மத்தியில தான் ஏற்ற வேண்டியிருக்கு. எங்களுக்கு ரொம்ப தொழில் பண்ண ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. மாற்று எரிபொருளுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு வணிக சிலிண்டர் கிடைக்காம நீங்க விறகு அடுப்புகளையோ அல்லது மண்ணெண்ணெய் அடுப்புகளையோ தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இதனால் விலை பண்டங்கள், உணவு பண்டங்களின் விலை என்பது மிக கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. இதே போன்று மீண்டும் இதே மாதிரி எரிவாயுவோட விலை ஏற்றப்பட்டால் என்ன மாதிரியான பொதுமக்கள் தலையில வைக்கப்படுது? பொதுமக்கள் சுமை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அவங்களுக்கு தொழிலையும் ரன் பண்ணி அவங்க பொருளாதாரம் ரொம்ப சங்கடமா இருக்கும். மொத்தத்தில் அவங்களுக்கு ரொம்ப பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். எரிவாயுகள் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லன்னா பழைய முறைப்படியே இன்னும் டிமாண்ட் இருக்கா? இல்ல உங்களுக்கு வணிக சிலிண்டர் எந்த அளவுக்கு கிடைக்கும்? டிமாண்ட் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா வணிக சிலிண்டர் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கத்தான் செய்யுது. ஆனா விறகையும் எதுவும் மாத்தி யூஸ் பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் ரன்னிங் ஓடிட்டு இருக்கு. இல்ல இப்ப விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் மூலமாக அந்த தொழிலாளிகளுக்கு பெரிய சிரமம் இருக்காதா? இல்லைன்னா எளிதாக விறகு அடுப்புகளை பயன்படுத்துகிறாரா? தொழிலாளி கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும், வேற வழி இல்லை. கேஸ் தட்டுப்பாடு இல்லாம கிடைச்சாலும் ரேட்டு கூடனால எங்களுக்கு கேஸ் பக்கத்துக்கு போக முடியல. இப்ப விறகு வச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொழிலாளி கொஞ்சம் உடம்புல பாதிக்கத்தான் செய்யும். உடல் நிதியாகவும் பாதிப்பு நிறைய இருக்கும் தொழிலாளிக்கு. குறிப்பா இப்ப சமீப காலங்களாக இப்ப கடந்த வாரம் இதே போல 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டது வணிக சிலிண்டர். தற்போது இப்ப நேற்றிலிருந்து வணிக சிலிண்டர் உயர்ந்திருக்கு. இன்னும் உணவு பண்டங்களின் விலை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எப்படி இருக்கு? இருக்கு, உணவு பண்ண வேலை இருக்குன்னு நிறைய இருக்கிறது. ஆனா இன்னும் கூட்டவில்லை. ஆனா இன்னுமே மேலும் மேலும் கூடிக்கொண்டிருந்தா அங்க உணவு பண்ண வேலையை கூட்டத்தான் வேண்டும். பொதுமக்களும் இதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அருணா, நீங்க நேரடியாவே கேட்டிருந்தீங்க. ஏன்னா இதுக்கு முன்பாக அவங்க உணவு பண்டங்களின் விலை என்பது மிக கடுமையாக உயர்த்தப்பட்டு இருந்தது. ஏனென்றால் வணிக சிலிண்டரின் விலை என்பது
1000 ரூபாய் வரை ஒரு சிலிண்டரின் விலை உயர்வின் காரணமாக ஓரளவுக்கு அவர்கள் உணவு பண்டங்களின் விலையை உயர்த்துள்ளார்கள். அவர் தெரிவித்தது போலவே மேலும் இதே போன்ற ஒரு நிலைமை நீடித்தால் இன்னும் அதிகமான விலைக்கு தான் உணவு பண்டங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தப்படும். ஏனென்றால் ஒரு ஏழை எளிய சாமானிய மக்கள் நேரடியாக தங்களுடைய உணவு பண்டங்களை தேடியோ தங்கள் ஹோட்டலுக்கு வரும்போது தங்களுடைய உணவு பண்டங்களின் விலை மிக கடுமையாக இருந்தால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருப்பார்கள். குறிப்பாக மத்திய அரசு இதற்கான நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே இந்த எரிவாயு வணிக சிலிண்டரான எரிவாயு குறைக்கப்பட வேண்டும். அடிக்கடி வாரந்தோறும் இது மாதிரி ஏற்றத்தின் காரணமாக அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் வணிக சிலிண்டர் மூலமாக பயன்படுத்தக்கூடிய தொழில்கள் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது. அண்ணா, வணிக சிலிண்டர்களின் விலை உயர்வால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மிகுந்த அளவுக்கு பாதிப்படைந்துள்ளனர். உங்களுடைய நேரடி தகவல்களுக்கும் நன்றி செல்வராஜ்.